வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்டா ஆனதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது கட்டியா இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் போதும். இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதுக்கு அப்புறம் இதுல 1 மிளகாய் இல்ல 2 மிளகாய காரத்துக்கு ஏற்ப கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இது வரைக்கும் நீங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. இதெல்லாம் இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ஒரு தக்காளியை இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த தக்காளி விழுது சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி வரணும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் மசாலாலாம்